ஹாய் நண்பர்களே, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு பெரிய வஞ்சர மீனை வறுத்து சாப்பிடணும்னு. நான் எங்கள் அப்பா கிட்ட நிறைய நாள் கேட்டேன். எங்கள் அப்பா அதை வாங்கியே தரல. இன்னைக்கு தான் எங்கள் அப்பாவுக்கு டைம் கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு பெரிய வஞ்சர மீன் வாங்கி கொடுத்தாங்க. இது என்ன வஞ்சர மீன் கூட தெரியாது பேர். இது எனக்கு எப்படி சமைக்கணும்னு கூட தெரியாது. நான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சு வறுத்து சாப்பிட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம மீனை க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஆல்ரெடி உள்ளே இருக்க இந்த பார்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க கடையிலேயே. ஜஸ்ட் இப்போ நல்லா அலசி மசாலாலாம் போடணும். ஸோ அதுக்காக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு கட் பண்ணலாம் தெரியாது. இதான் ஃபஸ்ட்டு டைம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் கார்ன்ஃப்ளவர், பட்டர், தனி மிளகாய் தூள், மீன் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு இந்த மாதிரி நான் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி இப்போ இதை வந்து மீனில் தடவ போகிறேன். நான் இப்போ உள்ள நல்லா மசாலா தடவிக்கிறேன். அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே போய் மீன் டேஸ்ட்டு கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மசாலா நல்லா தடவிருக்கேன். இப்போ இது அரை மணி நேரத்துக்கு நான் வந்து மேரினேட் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த மீனை வந்து வாழையிலலாம் இந்த மாதிரி கெட்டி வச்சிட்டேன். இப்போ இதை இட்லி குண்டாவில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்து சாப்பிட போகிறேன். ஸ்மெல் நல்லா வருது. 20 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் விட்டு பார்ப்போம் எப்படி மீன் வந்திருக்குன்னு பார்க்க போகிறேன். ஆவிலாம் நல்லா பறக்குது. வெந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நல்லா தான்